கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபையாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கர்த்தரை தியானிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, அவரை ஸ்தோத்திரிக்கும்படியாக அவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்தார். இந்த 8வது மாதத்தையும் காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 8வது மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினாராம். அல்லேலூயா. தேவதூதரை விட சற்று நம்மை சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரால நீங்க மகிமை அடைவீங்க, கனம் அடைவீங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் உங்களை முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பூமியில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை கர்த்தர் எடுத்து அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து பரிசுத்த ஆவியினால் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் அவருடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டி அவருடைய கிரியைகளின் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து அதிகாரியாக வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விசேஷித்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவனுடைய அதிகாரத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அதிகாரமுள்ள பிள்ளைகளை உங்களை மாற்றி அவருடைய அதிகாரத்தினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அவைகள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்று உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியையாகி இந்த பூமியின் மேல், பூமியில் உள்ள அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நமக்கு அதிகாரத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் நமக்கு தேவன் அவருடைய அதிகாரத்தை கொடுத்து சகலவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை எதெல்லாம் கீழ்ப்படுத்த முயற்சி பண்ணினதோ அதெல்லாம் தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் பெற்று இன்றைக்கு அவைகளெல்லாம் உங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற விதமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழி நடத்த விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை இந்த நாள் உங்களுக்கு நேராக ஊற்றப்படுகிறது. வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் கர்த்தர் அவருடைய அதிகாரத்தின் வல்லமையினால் நிரப்பி உங்களுக்கு வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போமா? எங்கள் தகப்பனே, நல்ல வேளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவே, நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற தேவன். உம்முடைய கரத்தின் மேல் எங்களுக்கு, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் எங்களுக்கு அதிகாரத்தை தந்து கர்த்தாவே சகலவற்றை எங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். நீர் இந்த வசனத்தின்படியான நல்ல அனுபவங்கள், ஆசீர்வாதங்களை கிருபையா கொடுத்து நடத்துகிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.